ஒரு சயின்டிஸ்ட் கோப்ராவோட டிஎன்ஏ அவனோட அசிஸ்டன்ட் போட்டு விடுறான். எனக்கு இந்த ஊசி அப்படியே அவன் கேட்பான். அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் இது ஒரு வேக்சின் மாதிரி, இதை போட்டுக்கிட்டா பாம்புட்டு தான் அவனை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு போய் சொல்லிடுறான். அவன் நைட் சாப்பிடும் போது அவனுக்கு வித்தியாசமா தோணுது. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா முகத்தோட தோலெல்லாம் உரிய ஆரம்பிக்குது. ஹேர்லையும் ப்ராப்ளம் ஏற்படுது. நம்ம என்ன சாப்பிட்டுன்னு தெரியல, இப்படி ஆகுதுன்னு தப்பா நினைச்சுக்கிறான். அதே சயின்டிஸ்ட் போய் என்னோட ப்ராப்ளத்தை சொல்றான். ஆனா அந்த சயின்டிஸ்ட் இவன் முதுகுல தோல் உரியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்துட்டு சாதாரணமா இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, அந்த ஊசியோட சைடு எஃபெக்ட் தான், 3 நாள் சரியா போயிடும் அப்படின்னு மறுபடியும் போய் சொல்லிடுறான். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப 2வது ஊசி போட்டு விட்டுறான். இந்த ஊசியோட பின்விளைவு தெரியாதனால அவனும் ஒண்ணும் சொல்லல. அடுத்த நாள் அம்யூஸ்மெண்ட் பார்க் போறான். அங்க வித்தியாசமா ஒரு கிரியேச்சர் பாக்குறான். அது என்னன்னா மனுஷன் மாதிரி ஸ்னேக் இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கான பாம்புக்கு ஏதோ தொடர்பு இருக்கணும் அவனுக்கு தோணுது. இவன் கேர்ள் ஃபிரெண்ட ஒருத்த வம்பு இருக்கிறான். அவங்க கூட சண்டை போடும்போது கூட ஒரு பாம்பு சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறான். அப்புறம் கடைசியா கையை யூஸ் பண்ணாம பாம்பு மாதிரி வாய வச்சு கழுத்து கடிச்சிடுறான். நைட் அவன் கண்ணாடி பார்த்தா மூஞ்சில வித்தியாசமா இருக்கு. அது பெருசா எடுக்க படுத்து தூங்கிடுவான். ஆனா உண்மை என்னன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சம் பாம்பா மாறிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு ரொம்ப உடம்பு சரியா போயிருது. உடனே அந்த சயின்டிஸ்ட் கூப்பிட்டு சொல்றான். அந்த சயின்டிஸ்ட் இவன் இருந்து உண்மையை மறைச்சு இது ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த கடைசி ஊசி போட்டுனா எல்லாம் சரியா போயிரு அப்படின்னு போய் சொல்லி 3வது ஊசி போட்டு விட்டுறான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மனசுத்தோல் போய் பாம்பு தோலா மாற ஆரம்பிச்சிடுறான். இப்ப அந்த சயின்டிஸ்ட் கடைசி ஊசி போட்டு முழுசாவே பாம்பா மாத்திடுறான். இந்த சயின்டிஸ்ட் எதுக்கு இப்படிலாம் பண்ணுவானா, அவனுக்கு உண்மையான செல்லப்பிராணி வளர்க்கணும் ஆசை. அவனோட அசிஸ்டன்ட் பெட்டா மாத்திருப்பான். அவன் ஒருவர் பெட்டுக்கு விளையாட கார்டன் கூட்டிட்டு போனா அந்த ஸ்னேக் கொத்தி இந்த சயின்டிஸ்ட் இறந்தே போயிடுறான். இந்த மாதிரி சயின்டிஸ்ட்க்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?